சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சது தான் நம்ம பரலோகம் போனணும். அப்ப எஜமானனுக்கு பிரியமான பாத்திரமா நம்ம இருக்கணும். அப்படிங்கிறப்ப அவர் போதிக்கிறார், போதனையை கொடுக்கிறார். வரங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது, நம்முடைய பிரயோஜனத்துக்காக வரங்களை கொடுக்கிறார். அபிஷேகம் வேணான்னு சொல்லக்கூடாது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போய்விடும். பிசாசு கொண்டு நம்ம மேல நுகத்தை போடுறான். அந்த நுகத்தை முறிக்கிறத ஆவிக்குரிய பிரகாரமா பரிசுத்த ஆவியில நிறைந்து தான் அதை மேற்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் நம்ம கொடுக்கிறார். தேர்வுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்ததற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது நம்மை சீர்படுத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது, அது நமக்கு வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம வேதத்தை ஒரு கருத்து ஊன்றி இதனுடைய காரியங்களை குறித்து என்ன குறித்து சொல்லியிருக்கார். இப்போ ஒரு தொழில் செய்ய போகிறோம்னா இந்த தொழிலில் நம்ம எப்படி விருத்தி அடையணும், வெற்றி அடையணும்னு சொல்லியிருக்காருன்னு அந்த கண்ணோட்டத்தில் வேதத்தை நீங்கள் வாசிக்கிறப்ப கரெக்டாக ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுப்பார். அதுதான் நமக்கு ஆதாரம். உலக மக்கள் சொல்கிறாங்க, இப்படி போட்டீங்கன்னா அப்படி வந்துடும், இப்படி செஞ்சீங்கன்னா நீ மேலே வந்துடுவ. அது ஒன்று உலகம் ஒன்று காரியத்தை சொல்லி கொடுக்கறது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, நிறைக்கல் அது அவருக்கு பிரியும். கர்த்தரை கணம் பண்ணுகிற பொழுது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உபாகமம் 28 கைட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், வானத்தை திறப்பார், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை. தேவன் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு செய்கிற பொழுது தான் பாருங்க நமக்கு வெற்றி உண்டாகிறது. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. தேவ தயவு குணப்படும்படி ஏவுகிறது, அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. தேவ தயவு, அவருடைய இரக்கம், அவர் நமக்கு மேலே வைத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறது, நல்வழியிலே நடத்துகிறது. இந்த வேத வாக்கியங்களை கொண்டு தான் போதித்து நடத்து